மதே பேசிட்டியா? BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. This is ரோஹிணி. கார்ப்பரேட் ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறோம். அவங்க ப்ரொஃபைல் பார்த்தோம் மேம். ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஓகே தான். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ ஃப்ளைட்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு சாம்பிள் வீடியோ ஒரு 3 minutes மட்டும் எங்கள் பிராண்ட் பற்றி பேசி அனுப்பணும். உங்களால் கொஞ்சம் பண்ணி தரீங்களா? ஓகே மேம். பிராண்டு பேர் சொல்லிடுறேன். சுடர்மணி ஜெட்டிகள். பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே உங்களுடைய அந்த ஃபீமேல் வாய்ஸ் ப்ராங்க் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் செட்டப்பா இல்லை உண்மையாக வரானுங்களா? அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல. எனக்கு சிலதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோவில் பேசுகிறாங்க. ரெண்டுமே மிக்ஸ்டு. பரவாயில்ல. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ரெண்டுமே தான் இருக்குது. ஸ்கிரிப்டடாக சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? அது ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று பாப்பா பார்க்குதா இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுறீங்களா? ரெஃபரன்ஸ் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம லைக் டைலாக் சொல்கிறது வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணி நம்ம போட்டுக்கிறது தான். ஓகே. ஸோ எப்போ இந்த ஐடியா ஆரம்பிச்சது? இல்லை விளையாட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க? விளையாட்டாக தான். இது வந்து ஸ்கூலு காலேஜ்லலாம் நான் சும்மா பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வந்து இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீல் பார்த்துருக்கேன். ஒரு அண்ணா ஒருத்தர் பேசுவார், February 14 என்ன பிளான்னு சொல்லி கேட்டப்போ நான் ஒரு 4 பசங்களை உஷார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து சும்மா ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுலேருந்து பிளான் பண்ணி நான் ஒரு சேனல் அப்ரோச் பண்ணேன். அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணோடனே அவங்க இந்த மாதிரி பண்ணலாம்ப்பா கான்செப்ட் அப்படின்னாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் அதில் செப்பரேட்டாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. சேனல் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த லைக் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க நீங்கள்? அங்கே எடிட்டராக ஒர்க் பண்ணேன். என்ன படிச்சிங்க? உங்களுக்கு என்ன? ஆக்சுவலாக BBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ HR ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். HR-ஆவா? HR ஜூனியர் HR. ஓகே. அப்போ நீங்கள் பேசும்போதே இந்த வாய்ஸில் தான் பேசுவீங்க போல இருக்குது. இந்த வாய்ஸ்லாம் கிடையாது, நார்மல் தான். நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா உங்களுக்கு? வந்து என் ஃப்ரெண்டை கால் பண்ணி என் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணி நிறைய எல்லாருமே ரெக்வஸ்ட் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். எல்லாம் நம்பர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. எங்கள் ஹஸ்பண்டை ப்ராங்க் பண்ணோம், எங்கள் ஒய்ஃபை ப்ராங்க் பண்ணோம், எங்கள் ஆளை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோவா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். லைக் நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சவங்களை வச்சு தான் நம்ம வந்து கான்செப்டோ லைக் வந்து நார்மல் ப்ராங்கோ பண்ணுறது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த காசு கொடுத்தெல்லாம் ப்ராங்க் பண்ணுறது அது மாதிரி? காசு கொடுத்தெல்லாம் கிடையாது. ஓகே. எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ வாங்குறீங்க ஒரு ப்ராங்குக்கு வந்து பண்ணித்தாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வருது ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம எமோஷ்னலாக லைக் இது பண்ணுற மாதிரி பண்ணுறதில்ல. நார்மல் நம்ம பசங்க தான் எல்லாமே. ஓகே. இப்போ பொதுவாக இப்போ சிலது உண்மையாக இருக்கும்ல, அது ஏதாவது பிரச்சனையாக போய் முடிஞ்சால் அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி அப்படிலாம் எதுவும் நடந்துருக்குமே? அப்படியெல்லாம் எதுவும் ஆனதில்லை. அவங்களே லாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ப்ரோ நீங்களா ப்ரோ சூப்பர் ப்ரோ எடுத்து போடுங்கிறோம் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அட்லாஸ்ட் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கும்ல, எதை நோக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரெகுலராக இதே பண்ணிட்டு இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ட்ராக் மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? ட்ராக் மாத்திர மாதிரி இல்லை ப்ரோ, மோஸ்ட்டாக நம்ம இதுதான். ஸோ ஒர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்டர்டைன்மெண்ட் பேஜ் லைக் எல்லோரும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இப்போ நிறைய சம்டைம்ஸ் ஒரு ஆர்ட் டச்சிங் மெசேஜ்லாம் வந்திருக்கும், இல்லை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தால் உங்கள் வீடியோ நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நான் டிப்ரெஷனாக இருந்தேன், உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு ஒரு வேலை ஹாப்பியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே அப்படி தான் ஒரு கமெண்ட் ஃபுல்லாகவே அப்புறம் உங்கள் ரீல் தான் பார்த்தேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி டேவே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% இருக்குன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் 19% இருக்கும். ஸோ அது என்ன தான் நம்ம பண்ணாலுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் வருது. அதுதான் உங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு இவ்வளோ தூரம். லைக் சினிமா நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு எய்ம்னால தான் இது பேஜ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லை வேறு எந்த மாதிரி? அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி அது இல்லாமல் எப்படி? அதான் கேட்குறேன். அதான் அடுத்தது இருக்கும். ஏன்னா இப்போ இது ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங் ஓரளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க தர ஆதரவு வச்சு தான் நம்ம அதுக்கு மேலே நம்ம போக முடியும். இப்போ நிறைய செலிபிரிட்டிஸும் சரி இன்ஃப்ளூயன்சஸும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இன்னைக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி, அது மாதிரி தான் நடந்திருக்கா? ஏதாவது படத்துக்கு மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று? மூவி ப்ரமோஷன்ஸ்லாம் வந்திருக்கு, நான் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ ப்ரமோஷன்ஸ் அவ்வளோ பண்ணதில்லை. மோஸ்ட்டாக என் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 அவ்வளோதான் இருக்குமே. எவ்வளோ 2 years ஸ்டார்ட் ஆகுது, 2 years ஆகுது. ஸோ 4 to 5 ப்ரமோஷன்ஸ் தான் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். அதுவும் நம்ம தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க சொன்னாங்கன்னா பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ண ஒரு ப்ராங்க் பண்ண தான் ஆரம்பிப்போமா? கண்டிப்பாக. என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஃபீமேல் ஆங்கரு, கார்பரேட் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். சொல்லு சுக்கு. மதே, நான் இங்கே தாஜ் கார்மெண்ட்டில் வந்திருந்தேன் இப்போ நான் ஒரு ஈவெண்ட்காக. ஸோ அங்கே நான் பார்த்துட்டு அங்கே டீம் கிட்ட பேசினேன், ரிசப்ஷன் அவங்க பார்த்துட்டு ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷன்ஸில் இந்த மந்த் அவைலபிளான்னு கேட்குறாங்க. இந்த மந்த் அதான் மேல் அண்ட் ஃபீமேலில் நான் ஓகேனாங்க. ஃபீமேல் ஏதாவது ஒருத்தவங்களுடைய கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அதான் டக்குன்னு நான் சொன்னேன், மதுன்காக கோ எம்ப்ளாயி தான்,
ஸோ அவங்ககிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே நீங்கள் பேசி கொடுங்க அப்படின்னாங்க. அங்கே இருக்காங்க, நான் தரேன் நான். ஹலோ ஹலோ ஹாய். ஹாய் மேம். ஆ மேம் ஆக்சுவலாக உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம். யா திஸ் இஸ் ரோஹிணி. ஓகே சொல்லுங்க. மேம் ஆக்சுவலாக ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறோம். ம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம் மேம். ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஓகே தான், ம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அதான் மேம் ஒரு 3 ஈவெண்ட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். ஸோ உங்கள் காஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? இது எங்க டேட் அண்ட் கொச்சி, என்ன மாதிரி ஈவென்ட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹைதராபாத், அப்புறம் மேம் சென்னை, கொச்சி, ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகே சென்னை அண்ட் ஹைதராபாத். இல்லை கொச்சி ஒன்று இருக்குது. சென்னை கொச்சி ஹைதராபாத். ஓகே 3மே ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ ஓகே ஃப்ளைட்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். ஓகே டிராவல் அண்ட் ஸ்டே அங்க அது நாங்கள் பார்த்துக்குறோம் மேம், கம்பெனி பார்த்துக்குறோம். ஸோ உங்களோட பட்ஜெட் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஆல் டுகெதர் மூணுத்துக்குமா? ஆமாம் மேம். ஓகே நீங்க என்ன பட்ஜெட் கோட் பண்றீங்கன்னு எனக்கு एक्चुअली தெரியல. சோ இஃப் யூ டெல் மீ 10 லட்சம்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லிட்டோம்? ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு since you are saying 95 ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க. அதான் மேம், ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து 95 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே ஸோ உங்களுக்கு ஓகேவா? 95 ப்ளஸ் ஜிஎஸ்டி. 95 plus GST. ஓகே நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, உங்களுக்கு அது ஓகேவா? ஷோர். நீங்க சுகுமாரன் நாங்க ஒண்ணா போற மாதிரி தானே? இல்லை மேம், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே டன். நீங்க பேசிடுங்க. இதுதான் நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் சுகுமார் சொல்லி ஷேர் பண்ண சொல்றேன். நீங்க மத்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்புங்க. வில் சார்ட் இட் அவுட். சொல்லுங்க. 3 நாளைக்கு 3.5 lakhsல ஃபைனல் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், இது 3 டேஸ்க்கு வந்து 3.5 lakhsல ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே ஓகே மேம், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். சரி ஓகே மேம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ஒரு சாம்பிள் வீடியோ ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் எங்கள் பிராண்ட் பற்றி பேசி அனுப்பணும். உங்களால் கொஞ்சம் பண்ணி தரீங்களா? ஷூர். ஓகே மேம். பிராண்ட் பேர் என்ன சொல்லிட்டோம்? நீங்க டீடைல்ஸ் சுடர்மணி ஜெட்டிகள். ஓகே மேம், பிராண்டு பேர் சொல்லிடுறேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சிரிப்பு வருது. சரி ப்ரோ, சுடர்மணி ஜெட்டிகள். எனக்கு பக்கத்துலயே தெரியும். சரி கொஞ்ச நேரம் பாப்போம், ஏதோ உண்மையா இருக்க போகுதுன்றதுனால பண்ணேன். யார் இது? மேம் இது உண்மையிலே தான், அந்த பிராண்ட்லேருந்து நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். இந்த குரல் யாருதுன்னே தெரியலையே, புது குரலா இருக்கு. ஐயே மேம், நாங்கள் ரியலாகவே அதுக்கு தான் மேம் கால் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறது. என்ன மேம் குரல் கண்டுபிடிச்சி என்ன மேம் பண்ண போகிறீங்க? சத்தியமா யார் குரல் எனக்கு தெரியல. சரி மேம், இப்போ நீங்கள் பண்ணி தரீங்களா இல்லை எப்படி மேம்? சுகுமார்ட்ட கொடுங்களா ஒரு நிமிஷம். அவர் வெளியில் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. யாரா இது? கண்டுபிடிக்கவே முடியலையே. மேம் உங்களுக்கு ஓகேவா இல்லை லைக் எப்படி மேம்? 3 மினிட்ஸ் வீடியோ போட்டுறீங்களா? இது யாரு? சுகுமார் வந்துட்டேன். இருங்க அவர் வந்துட்டார். நான் கொடுங்க, நீங்கள் அவன்கிட்ட பேசிட்டு எங்களுக்கு வீடியோ போட்டு விடுங்க. கொடுங்க. மதே பேசியா? யாரா இது? மதே என்ன பேசிட்டு இருக்க? அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, நான் வெளில வந்துட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? சுடர்மணி ஜெட்டி விளம்பரமா? நல்ல பிராண்டு தானே மது? எனக்கு என்ன தெரியும், அவங்க கேட்டாங்க. நம்ம வந்து சேர்ந்து நம்ம இன்டர்வியூ பண்ணி ஹோஸ்ட் பண்ணோம். சரி சும்மாரு, இது ஒரு இன்டர்வியூவில் ப்ராங்க் பண்ணோம் நாங்கள். பரவாயில்ல அது எப்போதான் அது வந்து நீ ஓப்பனிங்ல வரும். இப்போ நீ இது பேசுறதே ரோல்ல தான் மதி இருக்கு. அவங்களுக்குள்ள பேசி ஒரு குழப்பத்தை உண்டாக்கியாச்சு. இதே மாதிரி தான் நிறையா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்களே. அவ்வளோதான், ப்ராங்க் தான் ஃபுல் ஃபன்னாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எப்படி போச்சு உங்கள் நாள்? சூப்பராக போச்சு ப்ரோ. சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். நிறையா வந்து ஃபன் பண்ணிங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்து உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கணும்னு வந்து
ப்ளே பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.